நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகின்ற தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே, நாங்கள் உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம். உம்மையுடைய நாமத்தை நாங்கள் பரிசுத்தர் என்று ஒரு நாளும் நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சுவாமி, இந்த பரிசுத்த ஆலயத்தில் உம்மை நோக்கி கூப்பிடுகின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய கரம் கூட இருந்து வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். இந்த வழிபாடு முழுவதுமாக தூயாவியானவர் நீர் துணை கொண்டு நீர் வழிநடத்த நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். உம்முடைய நாமம் மகிமைக்கென்று பாடுபடுகின்ற பாடல்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய பிரசனமும் மகிமையும் நாங்கள் உணரத்தக்கதாக அருள் தரும்படியாக வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து சுவாமி, இந்த காணொளியின் வாயிலாக இந்த இடம் முழுவதுமாக பல இடங்களிலே தங்களை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி அமர்ந்திருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் சுவாமி, கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் கிருபையும் ஒவ்வொரு நிமிடமும் சுவாமியுடைய தேவைகளையும் சந்திக்க நாங்கள் வேண்டுதல் செய்கின்றோம். தொடர்ந்து நீர் காத்துக்கொள்வீராக. முற்றிலுமாக உடைய கரங்களிலே நாங்கள் ஒப்படைக்கின்றோம். இறைமகன் நாம் இயேசுவின் வழியாக கெஞ்சுகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இந்த காலை வழிபாட்டிற்கு ஆரம்பமாக நாம் யாவரும் இருந்தபடியே 29வது பாமாலை நாம் பாடுவோம். ரா பகலும் ஆழ்வாராம் பராபரனை போற்றிடு என்கின்ற 29வது பாமாலை.
அமர்ந்தபடியோ அமர்ந்த நிலையிலோ காலை ஒழுங்கு ஜெபத்தை நாம் பின்பற்றுவோம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிறித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நம்முடைய தேவனாகிய ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் கலகம் பண்ணி அவர் நமக்கு முன்பாக வைத்த நியாய பிரமாணங்கள் எப்படி நடக்கத்தக்கதாய் நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடாமற் போனோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. கர்த்தாவே, என்னை தண்டியும், ஆனாலும் நனவமாய் போகாதபடிக்கு உம்முடைய கோபத்தினாலே அல்ல மட்டாய் தண்டியும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். கர்த்தாவே, ஜீவனுள்ள ஒருவனும் உமக்கு முன்பாக நீதிமான் அல்லாததினாலே அடியேனை நியாயம் தீர்க்க பிரவேசியாதேயும். நமக்கு பாவம் இல்லை என்போம், ஆனால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை தேவனுடைய அழகில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேதவசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் இக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதும் அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையிலே என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிறபடி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பதுங்களை அடிக்கடிகள் எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் துண்டிக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கம் உள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் நடந்து வர இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமக்கு ஜனத்துக்கு விரோதமாய் பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையிட்டு அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியில் அவருடைய நித்தியானந்தத்திலே சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும், இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியின் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஜெபம் செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சுத்தம் பரமண்டலத்தில்
செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. அதனுடைய எங்களுக்கு எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரதமாய் குற்றம் செய்யணும் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு சொல்லப்படாமல் தீமையில் ரசித்துக் கொள்ளும். ராஜ்யம் நன்மையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவே. தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நிலையிலே நான் முதலாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்பேன். இன்றைய தினத்துக்கென வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம்
யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. யாத்ராகம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய. பார்வோன் சமீபத்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேதக்குழி இல்லை என்றால் வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா வெட்டு வேண்டும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கலாம், எகிப்திற்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்குமே என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீர்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீங்கள் என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தை மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்துவிடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். எகிப்தியர் உங்களை பின்தொடர்ந்து வரும்படி நான் அவர்கள் இருதயத்தை கடினப்படுத்தி பார்வோனாலும் அவன் ரதங்கள் குதிரை வீரர் முதலான அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன். இப்படி நான் பார்வோனாலும் அவன் ரதங்களாலும் அவன் குதிரை வீரராலும் மகிமைப்படும்போது நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறிவார்கள் என்றார். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது. அது எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலின் சேனையும் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவை நடுவே வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமாயிருந்தது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு என்பதை வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாதம் வாசித்தாயிட்டு தேவனே உமக்கே மகிமை உண்டாதாக.
நற்செய்தி பகுதிக்காக நாம் நின்றபடி இருப்போம். நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 7 அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார் என்பது வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாள் உட்பட்டு பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமடைந்து பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவமனையில் பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். புதிதாக சபையும் சமாளிக்கும் பாவம் மன்னிப்பும் சரீரம் வைத்திடும் நித்திய ஜீவனும் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரம
மன்னனுக்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றனின் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும். கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை ரட்சியும். கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். பராபரனே, எங்கள் இதயத்தை சுத்திகரியும். ஜெபம் செய்வோம். சமாதானத்துக்காரரும் ஏக சிந்தை விரும்புகிறோமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுவாதீனம். தேவரே தஞ்சமாய் கொண்டிருக்கும் நடியாளாக நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரியாத்தங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரைக்கும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் முது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டுமாக நாம் பாமாலை 347வது பாமாலை பாடுவோம். பாமாலை 347வது பாடல்.
ஜெபம் செய்யும். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் அனைவரும் உம்முடைய பாதத்திலே ஒன்றை கூடு வரும்படியாக நீ தந்த கிருபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய சித்தமும் உம்முடைய விருப்பமும் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து செயலாற்றி கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நீ மேன்மை உள்ளவரும் மகத்துவம் உள்ளவருமாகும். எங்களுக்கு வழியும் உண்மையும் சத்தியமாக இருந்து உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில செயலாற்றி கொண்டு வருகிற தெய்வக்காக உமக்கு நன்றி பாராட்டுகிறோம். அந்த வகையில் உங்களுடைய பாதத்தில் எங்களை மீண்டுமாய் அர்ப்பணிக்க கடவுள் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக நாங்கள் கூடான கூடி நன்றிகளையும் துதிகளையும் தோத்திரங்களையும் நாங்கள் படைக்கிறோம். நாங்கள் சிந்திக்கிற இந்த திருமறை பகுதிகள் எங்கள் வாழ்வுக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும் பொருளையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க ஆண்டவர்கள் கிருபை பாராட்டுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக ஆண்டவரை நாம் தொழுது கொள்வதற்கும் ஆராதிப்பதற்கும் இந்த முகநூலின் வழியாக செய்தியை நாம் பகிர்ந்து கொள்வதற்கு கடவுள் கொடுத்த நல்ல அந்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டுடைய செய்திக்கு உள்ளே செல்கிறது என்பதாக இன்றைக்கு உலகம் முழுவதுமாக உலக அன்னையர் தினம் கொண்டாடி கொண்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே என்று உலகம் முழுவதுமாக நம்மை பெற்றெடுத்த தாய்க்கு நாம் வாழ்த்து சொல்லவும் அன்பு காட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளை கடவுள் நாளிலே நமக்கு தந்திருக்கிறார். ஆகினாலே இந்த பூமியிலே வளர்ந்து வருவதற்கு நமக்கு அன்பையும் பாசத்தையும் கொடுத்து இந்த உலகத்தில் நம்மை வளர்த்தின நம்முடைய அம்மாவுக்கு, நம்முடைய அன்னைக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவளுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திருச்சபையினுடைய ஆயிரக்கு முறையில் நம்முடைய திருச்சபை மக்கள் இருக்கக்கூடிய அனைத்து அன்னைமார்களுக்கும் அம்மாமார்களுக்கும் சபையின் ஆயிரம் முறையில் உங்கள் அனைவருக்கும் அன்னைய தின வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாழ்த்து செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய அருகாமையிலே உங்களுடைய அம்மா இருந்தால் நீங்கள் அவளுக்கு கரங்களை கொடுத்து முத்தங்களை இட்டு நீங்கள் அவளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த முகநூலின் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நீங்கள் உங்களுடைய அம்மாவர்களுக்கு உங்களுடைய வாழ்த்து செய்தியை தெரிவித்துக் கொள்ளுங்கள். இருக்கிற அம்மாவர்களுக்கும் நம்மை விட்டு கடந்து போயிருக்கக்கூடிய அம்மாவர்களுக்கும் நாம் நன்றி செலுத்தி அவளுக்கு நாம் வாழ்த்துக்களை சொல்லி கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுள் தாமே இந்த உலகத்தில் நமக்கு தாயுமாக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவதை போல நான் உன்னை தேற்றுகிறேன், உன்னை வளர்த்திருக்கிறேன், உனக்கு அன்பு பாராட்டியிருக்கிறேன் என்கிறதெல்லாம் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு தாயாக இருந்து நம்மை தேற்றினதை, நம்மை வளர்த்தின, நமக்கு அன்பு பாராட்டின, பாசத்தை கொடுத்த அம்மா அவருக்கு நாம் நன்றியும் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறோம். அதனாலே உலகம் முழுவதுமாக அன்னைய தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற தருணத்தில் திருச்சபை மக்களாக நாமும் நம்மை பெற்றெடுத்த அன்னைக்கு, அம்மாவுக்கு நாம் நன்றி வாழ்த்துக்களை தெரிந்து கொள்வோம். கடவுள் தாமே நமக்கென்று கொடுத்திருக்கிற தாய்மைக்கு நாம் நன்றி பாராட்டி ஆண்டவருக்கு அனைத்து புகழையும் தோத்திரங்களையும் நாம் ஏறெடுப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த இறை ஆற்றலை நாம் பெற்றுக்கொள்வதற்கு இந்த காலங்கள் எல்லாம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழமான ஆற்றலை நாம் தெரிந்து கொள்வதற்கு இந்த வருகின்ற ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கொடுக்கின்ற தலைமை
தம்முடைய தலைமை பொறுப்புகளும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்புகளுமே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆழமான சில சம்பவங்களை தெரிந்து கொள்வதற்கு திருமுறை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அவருடைய செயல் எப்படி இருக்கிறது, அவருடைய ஆற்றல் உலகத்தில் எப்படியெல்லாம் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக இந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நாம் தரப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த யாத்திராம் புஸ்தகம் வாசிக்க திருமுறை பகுதி, முதலாவது திருமுறை பகுதி நாம் வாசிக்க கேட்டோம். யாத்திராவும் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 to 20 முடிய உள்ள திருவசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். அதில் ஆண்டவர் மோசேவுக்கு ஒரு வழிநடத்துதலை கொடுத்து இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போக வேண்டும் என்கின்ற பொறுப்பை மோசேவுக்கு கொடுக்கப்பட்ட போது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து கொண்டு வருகிறது எல்லாம் நாம் பார்க்கிறோம். வருகிற பொழுது ஏற்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தடுமாற்றம், பார்வோன் மூலியமாக வருகின்ற ஒரு எதிர்ப்பு ஆளுகை வந்து கொண்டிருக்கிறதை பின்னிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்களுக்குள்ளாக ஏற்படுகின்ற ஒரு பயமும் அச்சமும் தொடர்ந்து அப்படி பின்னிட்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது கடவுள் மோசேவுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். நானே கர்த்தர் என்பது கடவுள் என்பதை பற்றிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று மோசேவுக்கு ஆண்டவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நானே கர்த்தர், நான் தான் உன்னை இந்த உலகத்திலே படைத்து உன்னை உருவாக்கி இந்த இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு பெயர்ந்து போகக்கூடிய வழியை நான் உனக்கு காண்பித்து அழைத்து கொண்டு போகிறேன் என்பதை நீ பார்வோனுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டது நிமித்தமாக உன்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான பின்னிட்டு பார்க்கிற ஒரு நிலைமை வந்துவிடக்கூடாது, மீண்டுமாக திரும்பி பார்க்கக்கூடிய நிலை உன் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது என்பதை மோசேவுக்கு எப்படி சொல்லுகிறார். நானே கடவுள் என்பதை நீ தெரிந்து கொண்டு இன்றைக்கு நடக்கக்கூடிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் நீ பார்த்து கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் மோசேவுக்கு சொல்லி அழைத்து கொண்டு போவதை பார்க்கிறோம். நானே கர்த்தர். மோசேவுக்கு தான் முதல் முறையாக கடவுள் தன்னுடைய பெயரை தெளிவாக சொல்லுகிறார். நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருந்த பொழுதும் கூட உன்னுடைய முற்பிதாக்களுக்கு என்னுடைய பெயரை நான் அவளுக்கு தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த மக்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போக வேண்டும் என்பதை நீங்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தமாகவும் அவர்களிடத்திலே ஜெபித்து விண்ணப்பித்து கண்ணீர் விட்டு சிந்தி என்னிடத்தில் கேட்டுக்கொண்டது நிமித்தமாக நான் உன்னை விடுதலையாக்கி கொண்டு போகிற பொழுது நான் என்னுடைய பெயரை முதல் முறையாக நீ கேட்ட பொழுது நான் சொல்லுகிறேன் என்று அவளுக்கு சொல்லுகிற பொழுது என்ன சொல்கிறார்? இருக்கிறவராகவே நான் இருக்கிறேன் என்கின்ற கடவுளுடைய நாமம் இது என்னுடைய பெயர் என்று நீர் பார்வோனுக்கு சொல்லுகிற பொழுது உன்னை இந்த இடத்திலிருந்து அழைத்து கொண்டு போவதற்கு உனக்கு வழி வாய்ப்பு கொடுப்பார் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். ஆகினாலே ஆளுகை கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். அவர்தான் உலகத்துக்குள்ளாக எல்லா ஆளுகையும் அவருக்குள்ளாக கட்டுப்பட்டு இருக்கிறது. அவருடைய கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று நாம் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் உலகம் தோன்றுகிற முதல் கொண்டு தோன்றி நடைபெற்று கொண்டு வருகிற இந்நாள் வரைக்கும் அதனுடைய முடிவு எல்லாமே கடவுளுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறபடினாலே அவை எல்லாவற்றையும் சொல்லுவதற்கு அவர் உரிமையோடு கூட சொல்லுகிறார். நானே கர்த்தர் என்பதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம். மார்ட்டின் லூதர் சொல்லுகிற பொழுது ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த பர்ஃபெக்ட் ரெவலேஷன் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார். இயேசுவானவர் மட்டுமே கடவுளுடைய உண்மையான வெளிப்பாடு என்பதை பற்றி அவர் சொல்லி இந்த உலகத்திலே மற்ற எல்லா கடவுளை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவானவர் உயர்ந்திருந்து தன்னை இந்த உலகத்துக்குள்ளாக கடவுள் தான் என்பதை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்பதை மார்ட்டின் லூதர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சொல்கிறார். ஒருவேளை பழைய ஏற்பாட்டினுடைய பகுதியில் நமக்கு அனைத்தும் தெரிந்திருந்தாலும் கூட இந்த புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 7 முடிய உள்ள திருவசனங்களை உள்ளடக்கி இந்த நாளிலே செய்தியாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன்.
ஆகினாலே நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்ற இந்த அடிப்படையான 3 கருத்துக்களை உள்ளடக்கி உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்குள்ளாக அவரை பற்றி புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலையை நாம் தெரிந்து கொண்டால், இயேசுவானவர் எப்படி இந்த உலகத்துக்குள்ளாக செயலாற்றி கொண்டிருக்கிறார், இனியும் எப்படி செயல்படுவார் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு கடவுள் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருவாராக. முதலாவது திருப்பிக் கொள்ளுங்கள், வேதத்தை வைத்திருக்கிறவர்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய பகுதியை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14 1 7 முடிய. இயேசுவானவர் தோமாவுக்கு சொல்லுகிற பொழுது, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்திலே வரான் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் தோமாவுக்கு தன்னை வெளிப்படுத்தி காண்பிக்கின்றார். இதோடு கூட எனக்கும் உங்களுக்கும், நான் படைத்த மக்களுக்கும் எனக்கும் என்கிற அந்த உறவு முறை என்பது இதோடு கூட முடிந்து விடுகிறது அல்ல. தொடர்ந்து உங்களை வழிநடத்துகிறவர் நானாகத்தான் இருப்பேன். உங்களோடு கூட எப்பொழுதுமே நான் சத்தியமாக நான் ஜீவித்துக் கொண்டிருப்பேன். உங்களுக்கு என்னுடைய ஜீவனையே நான் தந்திருக்கிறேன் என்பதை பற்றி தன்னை பின்பற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய சீடர்களுக்கு இயேசுவானவர் சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு அதை புரியவில்லை. அதனாலே உங்களை பற்றி நாங்கள் புரிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அந்த ஞானம் இல்லை, ஆற்றல் இல்லை. ஆகினாலே நீர் போகிற இடத்தையும் உடைய வழியும் எங்களுக்கு சொல்லுகிற பொழுது ஆண்டு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்கிற வார்த்தையை பற்றி மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். அதனாலே இதில் 3 பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நானே வழி என்கின்ற அதை கண்டிப்பாக நானே வழி என்கின்ற முதலாவது சிந்தனைக்குள்ளாக அழைக்கப்படுகிறோம். சங்கீதம் 27:11 தாவீது சொல்லுகிற பொழுது இப்படி தன்னுடைய பாடலில் அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 27:11 நாம் படிக்கிற பொழுது, தாவீது எப்பொழுதுமே ஆண்டவரை தன்னுடைய மெய்ப்பனாக வைத்திருக்கிறவர், எப்பொழுதுமே கடவுள் ஒருவர் தான் என்னை வழி நடத்துகிறவர் என்கின்ற ஒரு முழுமையான நம்பிக்கையை தாவீது ஆண்டவர் மீது வைத்திருந்தார். அப்படி வைத்திருக்கிறவர் சொல்லுகிறார், சங்கீதம் 27:11 சொல்லுகிற பொழுது, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளி நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்று தாவீது தன்னுடைய பாடலிலே சொல்கிறார். ஆண்டவரே, உமது வழியை எனக்கு போதித்து கொடுப்பீராக, உம்முடைய வழி என்று சொல்லுகின்ற வாழ்க்கையை எனக்கு கற்றுக் கொடுப்பீராக. ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வழியும் ஒருவேளை திசை மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய நான் சிந்திக்கின்ற எண்ணங்களுக்கு அடிப்படையாக நான் எதையோ நான் சிந்திக்கின்றேன். எந்தெந்த திசைக்கு போக வேண்டும் என்றே தெரியாமல் பல்வேறுமான திசைகளுக்குள்ளாக நான் போய்கொண்டிருக்கிறேன். என்னுடைய வழி என்பது என்னையே மறைத்து, என்னுடைய மனதை மறைத்து, என்னுடைய கண்களை மறைத்து, என் சிந்தனைகளை மறைத்து வேறு ஏதோ விதமான பாதையை நோக்கி நான் போய்கொண்டிருக்கிறேன். வேறு வழியிலே நான் போய்கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வழியை எனக்கு போதித்து உம்முடைய வழியை எனக்கு காண்பிக்க வேண்டும் என்று அவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தில் 30:21 ஏசாயா சொல்லுகிற பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவரும் இப்படித்தான் தன்னுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவத்தை வைத்துக்கொண்டு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையாக இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 30:21 அவர்கள் சொல்லுகிற பொழுது, ஏசாயா 30:21 இந்த வசனத்தை இப்படியாக நான் வாசிக்கிறேன். ஏசாயா 30:21 நாம் பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே. நீங்கள் வலதுபுறத்திலே நீங்கள் சாய்கிற பொழுதும் இடதுபுறத்திலே நீங்கள் சாய்கிற பொழுதும், அப்படி என்றால் வலதுபுறத்திலே உங்களுடைய வாழ்க்கை செம்மையாய் இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்குள்ளாகவே நீங்கள் தீர்மானம் செய்து, உங்களுக்குள்ளாகவே நீங்கள் திட்டமிட்டு, இதுதான் நான் போகிற பாதை என்று நீங்கள் தீர்மானித்து போகிற பொழுது அல்ல, அந்த பாதை அல்ல என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். வலதுபுறமாய் நீங்கள் சாய்கிற பொழுதும் இடதுபுறமாய் சாய்கிற பொழுதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய மக்களுக்கு இப்படி சொல்லுகிறார். நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாமல் நேர் திசை நோக்கி நீங்கள் போக வேண்டும்.
நீங்கள் போகிற பாதையோ நீங்கள் செல்லுகிற திசையோ சரியான பாதையை நீங்கள் செல்லாமல் உங்களுக்கென்று சுகபோகமாக இருக்கக்கூடிய ஒரு பாதையை நீங்கள் தெரிவு செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுயமாகவே வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பாதையை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படி அல்ல. நீங்கள் வலதுபுறமாய் ஒருவேளை நீங்கள் சாயலாம், ஒருவேளை இடதுபுறமாக நீங்கள் சாயலாம். அப்படி வலதுபுறமும் இடதுபுறமும் சாய்கிற பொழுது அந்த வழி அல்ல என்கின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு பின்பதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். அதனால தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, எது நல்ல வழி, எது நல்ல பாதை என்று எனக்கு நீர் போதிப்பீர் என்று சொன்னார். அந்த பாதையை நான் கடைபிடித்துக் கொள்வேன் என்று தாவீது சொல்கிறார். இயேசுவானவர் சொல்லுகிற பொழுது நானே வழியாக இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஐ ஆம் த வே. நான் கடவுள். இந்த உலகத்திலே நானே கர்த்தர். நீங்கள் எந்த திசை நோக்கி போக வேண்டும் என்பதை பற்றி எனக்கு தெரியும். உங்களுக்குள்ளாகவே நீங்கள் தீர்மானம் செய்து கொண்டு இந்த பாதையை நீங்கள் வகுத்து கொள்ள வேண்டியது அவசியமில்லை. அந்த பாதை என்பதும் அந்த வழி என்பதும் உங்களை வேறொரு வழிக்கு வாழ்வுக்குள்ளாக கொண்டு போய் நிறுத்தி அதனுடைய முடிவில் அதனுடைய நிகழ்வை நீங்கள் பார்க்கும் பொழுது அது முற்றிலுமாக உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து போகின்ற ஒரு வாழ்வுக்குள்ளாக நீங்கள் சென்று விடுவீர்கள். ஆகினாலே அந்த வழியையோ அந்த வாழ்க்கையோ அந்த திசையோ நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமில்லை. நானே வழியாக இருக்கிறேன் என்பதை அன்றைக்கு இருக்கக்கூடிய சீடர்களுக்கும் மக்களுக்குமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியாக இருக்கிறேன். இந்த யோவான் தீர்க்கதரிசியுடைய சிறப்பு என்னவென்று நாம் பார்க்கும் பொழுது, யோவான் தன்னுடைய எல்லா காரியத்தையும் கடவுளுக்குண்டான ஒரு மிகப்பெரிய ஆற்றலை பற்றி எடுத்து சொல்லுகின்ற இந்த 4 நற்செய்தி நூல்களிலே யோவான் மிக சிறப்புடையவராக இருக்கிறார். நானே கர்த்தர், நானே வழி, நானே மெய்யான திராட்சை செடி, நானே மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி, நானே அப்பம், நானே ஜீவ அப்பம் என்பதை பற்றி, நானே கடவுள் என்பதை ஆழமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளாகத்தான் இந்த உலகம் எல்லாமே கைக்குள்ளாக இருக்கிறது, கட்டுக்கோப்பாக உள்ளடைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய ஆளுகை பழையற்பாட்டுடைய துவக்கம் முதற்கொண்டு இந்நாள் வரைக்குமாக இயேசுடைய கரங்குக்குள்ளாக இருக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி யோவான் தெளிவாக சொல்கிறார். ஆகினாலே நல்ல வழியும் நல்ல பாதையும் எனக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஐ ஆம் த வே, நானே வழியாக இருக்கிறேன் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய பகுதிகள் 1 to 10 முடிய உள்ள வசனங்களை நமக்கு நன்றாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு திருமறை பகுதி. பவுலடிகளால் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் என்கிறவன் அந்த அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களை அவனை சிறைப்பிடித்து அவர்களை சிறைப்பிடிக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் பத்திரங்களை வாங்கி கொண்டு துன்புறுத்தப்படுவதற்காக அவன் தமஸ்குக்கு போகிற பொழுது வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய சடிதியாய் ஒளி வந்து சவுல் மீது பட்டபோது அவன் கீழே விழுந்து விடுகிறான். அப்பொழுது அவன் கேட்கிறான், நீ யார் என்று அவன் கேட்கும் பொழுது, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அந்த வார்த்தையினுடைய ஆழமான பொருள் என்ன? நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே. அதனுடைய ஆழமான கருத்து என்ன என்று பார்க்கும் பொழுது, நான் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையினுடைய வழியை நீ தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றாய். அவள் போகின்ற வாழ்க்கையினுடைய சீரமைப்பை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய். ஆகினாலே நீ புறப்பட்டு போய் கொண்டிருக்கும் பொழுது நான் உன்னை இந்த பூமியிலே உன்னோடு கூட தொடர்பு கொள்வதற்காக நான் உன்னை சந்தித்தேன் என்பதை பற்றி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் அவனுக்கு தோன்றி, நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே என்று சொல்வது நீ தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வழி என்பதும் நீ போய்கொண்டிருக்கிற திசை என்பதும் என்னை துன்பப்படுத்துகின்ற மக்களுக்காக புறப்பட்டு கொண்டு போய் கொண்டிருக்கக்கூடிய பாதையை நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய், தவறாக தெரிந்து கொண்டிருக்கிறாய். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்பதை ஆண்டவராக இயேசுவானவர் சவுலுக்கு சொன்ன பொழுது அவருடைய கண்களெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகினாலே இந்த துன்பப்படுத்தப்படுகிற நிலையை நீ மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தவறான பாதையில சென்று கொண்டிருக்கிறாய் என்பதை நீ மறந்து வேறொரு பாதைக்குள்ளாக சென்று போக வேண்டும். நீ துன்பப்படுத்துவது என்னுடைய மக்களை அல்ல, என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிற என்னுடைய நாமத்தை நீ சீர்குலைக்க பார்க்கின்றாய்.
கடவுளினுடைய நாமத்தை நீ உடைக்க பார்க்கின்றாய். ஆகினாலே என்னோடு கூட மோதுகிறது உனக்கு சரியானதல்ல. ஆகினாலே உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி அமைத்துக்கொள், உன்னுடைய வாழ்க்கை என்று சொல்லுகின்ற வழியை மாற்றி அமைத்துக்கொள் என்று ஆண்டவர் அவரிடத்தில் பேசின பொழுது உடனடியாக கீழே விழுந்த சவுல் சொல்கிறான், ஆண்டவரே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, அடுத்த நிகழ்ச்சி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ ஊருக்குள்ளாக நீ போகிற பொழுது அனனியா என்கின்ற ஒரு மனிதனை நீ பார்ப்பாய். நீ செய்யப்பட வேண்டிய விஷயத்தை உனக்கு சொல்லுவான். நான் உன்னை புற இனத்தின் மக்களுக்காக என்னுடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த மக்களுக்கு உன்னுடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னுடைய வழியை நான் உனக்கு காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லி தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சவுலை ஆண்டவர் வானத்திலிருந்து சடிதியாய் ஒளியாய் கொண்டு வந்து நிறுத்தி அவருடைய வாழ்க்கையுடைய பாதையை மாற்றுகிறார். இட்ஸ் a transformation. ஒரு பழைய வாழ்க்கையை மாறி, பழைய பாதையை மாற்றி, பழைய எண்ணத்தை மாற்றி ஒரு புது வாழ்வுக்குள்ளாக சென்று போகின்ற ஒரு நிலையை இயேசுவானவர் சொன்ன பின்பதாக சவுலுடைய வாழ்க்கை முழுமையாக மாறுகிறது. அதுதான் ஒரு உண்மையான மனிதனுடைய வாழ்க்கையுடைய அனுபவம் என்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுதலுக்கு பின்பதாக அநேக சீடர்களுக்கு தன்னுடைய தரிசனமாக காண்பித்தார். அப்படி இஸ்ரவேலுக்குள்ளாக ஒரு அவநம்பிக்கையோடு கூட இனி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சீரழிந்து போய்விட்டது, நம்முடைய வாழ்க்கையில் நல்ல எதிர்காலமே இனி இல்லை, நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய ரட்சித்து மீட்பார் என்று சொல்லி நாம் இவரையெல்லாமா நாம் நம்பி இருந்தோம் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாம் உடைந்து போய் 2 சீடர்கள் எருசலேமை விட்டு எம்மாவூருக்கு கடந்து போய்கொண்டிருக்கிறதை நாம் திருமறையிலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அவநம்பிக்கையாகவே பேசிக்கொண்டே வழிநெடுகே போய்கொண்டிருக்கும் பொழுதும் இயேசுவானவர் அவரோடு கூட போய் அந்த பாதையிலே சேர்ந்து கொண்டார். போய் சேர்ந்த பொழுது இயேசுவானவர் அவரோடு கூட பேசினார். வேத வாக்கியங்களை பற்றி அவளுக்கு சொன்னார். மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை பற்றி சொன்னார். கடவுள் ஏற்கனவே இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றினார் என்பதை பற்றியும் இயேசுவான எம்மாவூருக்கு போகிற சீடர்களுக்கு சொன்னார். சொன்னபோது எம்மாவூருக்கு வந்து சேர்ந்த போது நடந்த நிகழ்வுகளை பற்றி நமக்கு லூக்கா எழுதின நற்செய்தியாளர் மிக சிறப்பாக தெளிவாய் சொல்கிறார். வாழ்க்கையை மாற்றுகிறவன். அந்த 2 சீடர்களுமே நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லை இதோடு கூட முடிந்து விட்டது என்கின்ற ஒரு அவநம்பிக்கையோடு கூட அந்த வழியிலே பயணம் போய்கொண்டே இருக்கிறார்கள். எம்மாவூருக்கு வந்து சேர்ந்திருக்கலாம். ஒருவேளை எம்மாவூருக்கு வந்து சேர்ந்த போது அதோடு கூட தங்களுடைய வாழ்க்கை இனி முற்று பெற்று விட்டது, முடிந்து விட்டது என்கின்ற ஒரு நிலையில இல்லாமல் இயேசுவானவர் அவருடைய வாழ்க்கையினுடைய பயணத்தில் சேர்ந்தபடினாலே அவருடைய 2 பேருடைய வாழ்க்கை மாற்றப்பட்ட பின்பு மறுபடியும் அவருடைய பயணம் எம்மாவூரிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு மறுபடியும் புறப்பட்டு போனது. சுகபோகமாக வாழலாம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில் அவநம்பிக்கை தான், நம்முடைய வாழ்வு முடிந்து விட்டது, நம்முடைய அவநம்பிக்கையெல்லாம் உடைந்து போனது என்கின்ற உடைந்து போன 2 சீடர்கள் மத்தியிலே இயேசுவானவர்களுக்கு தோன்றி அந்த காட்சியை குறித்து அவளோடு கூட போஜனம் பண்ணின பின்பு எம்மாவூரிலிருந்து மறுபடியும் எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். எதற்காக? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்து அவளுக்குள்ளாக மறிக்க வேண்டும் என்கின்ற ஒரு புதிய பாதையை கற்றுக்கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்கிறோம். அதனாலே வழி என்பது சாதாரணமானது ஒன்றல்ல, அது கடவுளுடைய அறிவை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை. அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில பல வழிகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். நாம் தெரிந்து கொண்ட பாதை எனக்கு சரியாக இருக்கிறது என்று நீங்களும் நானும் தீர்மானித்திருக்கலாம். அது சரியான பாதை அல்ல. நான் திட்டமிட்டிருக்கிறது சரி என்று நீங்கள் நான் நினைத்திருக்கலாம். அது சரியல்ல. ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரே, நான் எந்த வழியிலே நான் போக வேண்டும், எந்த பாதையில் நான் போக வேண்டும்? நான் திசை மாறி நான் போய்விட்டேன், முள்ளுள்ள இடங்களிலே நான் போய் விழுந்து விட்டேன், பாவத்திலே போய் நான் விழுந்து விட்டேன், பாவ சேற்றிலே நான் போய் விழுந்து விட்டேன், அநாகரிகமான நிலையிலே நான் போய் விழுந்து விட்டேன், உலகம் இந்த உலகத்திலே லௌகீகமான இன்பத்திலே நான் விழுந்து விட்டேன், சிக்கி நான் தவிக்கிறேன், நான் போன பாதை மிகவும் அசூரமான அசுஸ்தமான நிலையில இருக்கிறது, லௌகீகமான பாவத்தில் விழுந்து விட்டபடினாலே இன்றைக்கு அந்த பாவங்கள் வழியாக என்னை இருக்குகிறது,
இதனாலே நான் சிக்கி நான் தவிக்கிறேன் என்று தாவீது தன்னுடைய 51வது பாடலிலே சொல்கிறார். இந்த பாதையிலிருந்து இந்த வாழ்விலிருந்து என்னை மாற்றும் என்று யார் யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவளுக்கெல்லாம் ஆண்டு சொல்கிறார், நானே வழி. நம்முடைய அனிதனமான வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். We face the so many difficulties and disappointments. நிறைய ஏமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நிறைய கஷ்டங்களை நாம் சந்திக்கின்றோம். இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவர் நம்ம உங்களுக்கும் எனக்கு சொல்கிறார், நானே வழி என்று சொல்லி. 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன் என்று தாவீது தன்னுடைய 32வது சங்கீதம் 8வது வசனத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். நானே வழி என்கின்ற வழியை நாம் கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் சீடர்கள் சொல்லுகிறார், என்னை இல்லாமல் பிதாவிடத்திலே ஒருவனும் வர முடியாது என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிற பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஐ ஆம் த ட்ரூத், நானே சத்தியமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசுவானவர் தன்னுடைய சீடருக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 86:11 தாவீது தன்னுடைய பாடலை சொல்லுகிறார். சங்கீதம் 86:11, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று அவன் சொல்லுகிறான். ஆண்டவரே, நான் உம்முடைய சத்தியத்திலே நடப்பேன். நல்ல வழி எனக்கு கிடைத்து விட்டால், நல்ல வாழ்க்கை என்று சொல்லுகின்ற செவையான பாதை எனக்கு கிடைக்கிற பொழுது நான் சத்தியத்திலே நடப்பேன், உண்மையிலே நான் சத்தியத்திலே நடப்பேன் என்றே தாவீது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கிறதா என்பதை நமக்குள்ளாக சில கேள்விகளை கேட்டுக்கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் நான் உண்மையாக நான் இருக்கிறேனா? உண்மையை நான் பேசுகிறேனா? என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நான் உண்மையை நான் பேசுகிறேனா? என்னுடைய வாழ்வு உண்மையாக இருக்கிறதா? இல்லை என்றால் உதடளவிலே சில பேர்கள் பேசுவார்கள், உள்ளத்தளவிலே ஒன்று பேசுவார்கள், உள்ளொன்று பேசுகிறார்கள், புறமொன்று பேசுகிறார்கள். யாருக்கும் உண்மையே இல்லை. பல இடங்களிலே, பல நிகழ்வுகளிலே, சமூக அமைப்புகளிலே, திருச்சபை வாழ்விலே, குடும்பங்களிலே, நாம் வாழுகிற தொழில் செய்கிற இடங்களிலே நாம் உண்மை அற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை திருமறை பல இடங்களிலே உங்களுக்கும் எனக்கும் சுட்டி காட்டுகிறது. நாம் உண்மையை பேசுவது கிடையாது. நேரத்துக்கு தகுந்ததை போல நாம் பேசுகிறோம், நேரத்துக்கு தகுந்ததை போல மாறாக நாம் நடக்கிறோம். ஒருவரிடத்துல ஒன்றை நாம் பேசுகிறோம், இன்னொரு இடத்துல வேறு ஒன்றை பேசுகிறோம். ஆகினாலே நம்முடைய வாழ்வுக்குள்ளாகவே எப்பொழுதுமே சுழன்று கொண்டிருப்பது மெய்யான நிலை அல்ல, பொய்யான வாழ்வியை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வசனத்தின் வழியாக இயேசுவானவர் மீண்டுமாக நம்முடைய வாழ்க்கையை மீண்டுமாக புரட்டி போட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு உண்மையான நிலைமை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார். நேரடியாக பேசுகிற பொழுது ஒன்றை நாம் பேசுகிறோம், நாம் மறைந்து போனதுக்கு என்பதாக வேறொன்றை பேசுகின்ற சமூக அமைப்பின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நான் மறந்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில சரியான உண்மை இல்லை, ஃபெய்த்ஃபுல்னஸ் இல்லை, உண்மை இல்லாத ஒரு நிலைப்பாடு இருக்கிறதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னோடு கூட வாழ்ந்த சீடர் மத்தியிலே இருந்து கூட சில காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய ஜீவன் உள்ள வரைக்கும், இந்த உலகத்திலே நான் மரித்து போகிற வரைக்கும், நீர் இந்த உலகத்திலே பாடுபடுகிற என்பதாக நான் உம்மை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். ஆண்டவர் ஒரு முறை நேராக பேதுருவை உற்று பார்க்கிறார். இது கடைசி வரைக்கும் நடக்காது பேதுரு, இது கடைசி வரைக்கும் நேரம் நடக்காது. நீ என்னோடு கூட தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், என்னுடைய சத்தியத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், என்னுடைய பிரசங்கத்தை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய், மக்களுக்கு போதிக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனாலும் உன்னுடைய வாழ்க்கையில இந்த மரணத்தை நான் சந்திக்கும் போதாக 3 முறை என்னை மறுதலிப்பா என்று ஆண்டவராக இயேசுவானவர் பேதுருக்கு சொல்லுகிற ஒரு செய்தி பார்க்கிறோம். அன்றைய நாள் மட்டுமில்லை, இன்றைக்கும் அநேக மக்களுடைய வாழ்க்கையில உண்மை இல்லை, பொய்யான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் பார்க்கிறோம். ஆனால் இந்த பகுதி என்ன சொல்கிறது? நானே உண்மையாய் இருக்கிறேன், நானே சத்தியமாய் இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துக்குள் தன்னை அதை உருவகமாகவே மாற்றிக்கொண்டார். இயேசுவானவர் இந்த உலகத்துக்குள்ளாக அன்பை பற்றி பேசினார், நீதியை குறித்து பேசினார், நியாயத்தை குறித்து பேசினார், உண்மையை குறித்து பேசினார். இவை எல்லாமே
இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், அன்பு, நீதி, நியாயம், சிலுவையின் மரணம் எல்லாமே தன்னுடைய வாழ்க்கையினுடைய உண்மையிலிருந்து பெறப்பட்டவைகள். இயேசுவானவர் எதை பேசினாரோ அதை அப்படியே செய்து காண்பித்தார். கிறிஸ்துவினுடைய வாழ்விலே சாயல்களாக பெற்று வாழ்ந்து வருகிற உங்களுக்கும் எனக்கும், இயேசு கிறிஸ்துடைய சீடர்களாக பின்பற்றி வரக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய வாழ்க்கையில மேற்பூச்சுகின்ற சாயமாக இருந்து விடக்கூடாது. ஒருவேளை அது வெயிலிலோ இல்லை பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையிலோ நீங்கள் நானும் அதில் கடந்து போகிற பொழுது நம்முடைய சாயம் என்பது வெளுத்து போய்விடக்கூடாது என்பதற்காக இயேசுவானவரே இந்த உலகத்திலே கடவுளுடைய சொந்த சாயலாக மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடவுளை, பழைய ஏற்பாட்டிலே காண முடியாத ஒரு கடவுளை புதிய ஏற்பாட்டினுடைய வாழ்விலே காணப்பட்டு இந்த உலகத்துக்குள்ளாக நீதியோடும் நியாயத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் எதை நான் பிரசங்கம் செய்தேனோ அதையே நான் வாழ்ந்து காட்டினவராக இந்த உலகத்திலே நான் இருக்கிறேன் என்கின்ற கிறிஸ்துவை, உண்மையையும் சத்தியத்தையும் வாழ்வையும் வழியும் மெய்யுமாக பெற்று வாழ்ந்து வருகிற உங்களுக்கும் எனக்கும் அவருடைய உண்மையை சத்தியத்தின் அடிப்படையிலே நீங்கள் நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் ஆண்டவர் மீண்டுமாக இந்த பகுதியிலே வலியுறுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நானே சத்தியமாக இருக்கிறேன். இந்த உலகத்திலே ஆண்டவர் எதை இந்த உலகத்திலே சொல்லிக் கொடுத்தாரோ, எதை பிரசங்கம் பண்ணினாரோ, அன்பை பற்றி எதை பேசினாரோ, நீதியை பற்றி எதை சொன்னாரோ, பரலோக ராஜ்யத்தை பற்றி எதை சொன்னாரோ, தன்னை உருவகமாக மாற்றிக்கொண்டு இந்த உலகத்திலே அவை எல்லாமே உண்மையின் வழியாக நான் பெற்று நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்கின்ற இயேசுவினுடைய சாயலிலே நீங்கள் நானும் வாழுகிறவர்கள் சத்தியத்திலே உண்மையிலே வாழ வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி நான் பார்க்கிறோம். மூன்றாவதாக நானே ஜீவன் என்று சொல்கிறார். ஐ ஆம் த லைஃப். திருமறையை பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய அநேக இடங்களிலே பார்க்கும் பொழுது நான் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் கண்ணீர் சிந்த வேண்டாம் என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து வெறும் நமக்கு பலனும் ஆற்றலும் மட்டுமல்ல. நன்றாய் கவனியுங்கள், இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலே நமக்கு வெறும் பலனும் ஆற்றல் மட்டுமில்லை, அவர் நமக்கு வாழ்வாக இருக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த உலகத்தில் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்வது அந்த ஜீவனை பற்றி நாம் ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டுகின்ற ஒரு பொருளாக நாம் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த ஜீவன் என்பது நன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதத்திலே இதை ஆழமான ஒரு வார்த்தை இயேசுவானவர் பயன்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன். முடிவு சொல்லப்படுகிற வார்த்தை ஜீவனை பற்றி பேசுகிறார், உயிரை பற்றி பேசுகிறார், வாழ்வை பற்றி பேசுகிறார் என்று சொல்வதற்கு இந்த ஜீவன் இந்த பூமியில வந்த பின்பு இந்த பூமி இந்த உலகத்திலே அந்த ஜீவன் செத்து மீண்டுமாக உயிரோடு கூட எழுப்பப்பட்ட ஜீவத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். சாதாரணமான மரித்து போன ஜீவியத்தை இயேசுவானவர் உங்களுக்கும் எனக்கும் தரவில்லை. செத்து போன ஜீவியத்தை இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் இயேசுவானவர் தரவில்லை. ஒருவேளை மங்கி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கை போல நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்கின்ற அந்த விளக்கை போன வாழ்க்கை நமக்கு தரவில்லை. இயேசுவானவர் தன்னுடைய கடவுளினுடைய அடையாளமாக இந்த உலகத்துக்குள்ளாக வந்து வாழ்ந்து மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த ஜீவனை இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறேன் நான் பார்க்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்கிறார், நான் உங்களுக்கு ஜீவனை நான் கொடுக்க வந்திருக்கேன். இட்ஸ் அ லைஃப். வாழ்க்கை என்பது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு முக்கியமான வாழ்வாக இருக்கிறேன் நான் பார்க்கிறோம். பவுலடிகளார் சொல்லுகிற பொழுது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் என்பது என்ன? அவன் தன்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் புதைத்து விட்டு, பழைய வாழ்க்கையெல்லாம் அழித்து விட்டு, பழைய பாவ அழுக்கை கரைகளெல்லாம் நீக்கிவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழுகிற ஒரு வாழ்க்கை என்பது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும், ஒரு பரிசுத்தமான ஜீவியமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமான முன்மாதிரியாக இருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு கூட வாழுகிற பேச்சுக்களை கொண்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். சமூகத்திலையும் திருச்சபையிலும் மற்ற மக்களுக்கு முன்பதாக கிறிஸ்துனுடைய சிருஷ்டியை படைக்கப்பட்ட பின்பு அவன் உயிர் தெழுந்த ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடிகளார் மிக தெளிவாய் சொல்லுகிறார். காரணம், பழைய வாழ்க்கையை வாழ்ந்த நான்
இந்த உலகத்துக்குள்ளாக கிறிஸ்து எப்படி செத்து போனாரோ, மரித்து போனாரோ, அதே போல நானும் மரித்து செத்து போய் கிறிஸ்து என்னை உயிரோடு கூட எழுப்பப்பட்ட போது இந்த பழைய வாழ்க்கையெல்லாம் முடித்து ஒரு புதிய பிரகாசமான வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கிறேன். பவுல் ரொம்ப ஆழமாக பேசலாம். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாய் படைத்திருக்கிறேன். இனி நான் செத்துட்டேன். நான் பேசுவது, நான் பார்ப்பது, நான் பழகுவது எல்லாமே எனக்குள்ளாய் இருக்கக்கூடிய கொழுந்து விட்டு எரிகிற ஜீவன் எனக்குள்ளாய் இருக்கிறது. அந்த வாழ்வை பற்றி சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். பவுல் பிலிப்பியர் 1:27 சொல்லுகிற பொழுது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். சீடர் கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்தேன்? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் தம்முடைய சீடரை கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவ்வளவு உயிருள்ள ஆண்டவர். நல்ல ஒரு ஜீவியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவியம் என்பது நமக்கென்று கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய பாக்கியம். பாருங்க, இந்த ஜீவன் இருக்கிறதே, இந்த ஜீவியத்தின் வாழ்வை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். மற்ற யாருக்குமே இந்த படைப்பு கொடுக்கப்படவில்லை. உங்களுக்கும் எனக்கும் தான் கடவுள் இந்த ஜீவியத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு அசுரமான நிலை இல்லை, ஒரு சாதாரணமான நிலைமையில கடவுள் இந்த உலகத்தில் உங்களை வைத்திருக்கிறார். நல்ல பேசுவதற்கு, நல்ல பழகுவதற்கு, சுவையை நாம் தெரிந்து கொள்வதற்காக கடவுளுடைய ஆற்றலை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற ஒரே ஒரு ஜீவியம் என்றால் அது நீங்களும் நானும் மட்டும்தான். அப்படி என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஜீவியத்தை நான் உங்களுக்கு நான் தந்துவிட்டேன். இந்த ஜீவியத்தை பெற்றிருக்கக்கூடிய நீங்களும் நானும் உள்வாங்கிக் கொண்டு எனக்காக இந்த ஜீவியத்தை நல்ல வாழ்க்கைக்காக பயன்படுத்தப்படுவதற்கு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த ஜீவியம் என்பது இந்த உலகத்திலே குறைந்த காலம் நாம் வாழ்வோம். அதிகபட்சம் வாழ்வோம் என்று சொன்னால் 80 ஆண்டுகள் வாழலாம். ஆனால் வாழ்ந்து முடிகிற வாழ்க்கை என்பது பிறருக்கு முன்மாதிரியான வாழ்க்கையாக இருக்கணும். பாருங்க, அதுக்கு தான் அந்த ஜீவியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜீவியத்தை கெடுத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடவுள் இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் படைக்கவில்லை. இந்த உலகத்தில் கொடுக்கப்படுகிற ஜீவியம் என்பது இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்திலே தன்னுடைய உடலையும் ஆவியையும் தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படைகளையும் இந்த உலகத்தில் கொடுத்தது. நீங்களும் நாம் அதை பார்த்து கற்றுக்கொண்டு கிறிஸ்தவ ஜீவியத்தை போல வாழ வேண்டும் என்பதற்காக நல்ல ஒரு அழகான படைப்பு, நல்ல ஒரு ஜீவியம் கடவுள் உங்களுக்கும் எனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஜீவியத்தை கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும் என்று அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். வடகிழக்கு மாகாணம் என்று சொல்லப்படுகின்ற வடகிழக்கினுடைய இந்திய தேசத்துடைய வடகிழக்கு மாநில பகுதிகளாக இருக்கக்கூடிய திரிபுரா மற்றும் அசாம் மாநிலம் மற்ற இருக்கக்கூடிய பல மாநிலங்களிலே 1950களிலே நம்முடைய கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் பழங்குடி இன மக்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் என்று அவர்களை கண்டுபிடித்து அவர்களுக்கு மருத்துவ ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய தூர தரிசனத்தோடு கூட 1947 பின்பதாக வடகிழக்கு மாநில பகுதியில் வந்து அவர் குடியேறினார்கள். மிஷனரிமார்களாக வந்து சேர்ந்தார்கள். ஆனால் 1947 பின்பதாக இந்த திரிபுரா அசாம் மாநில பகுதியில் நாடு சுதந்திரம் அடைந்த பின்பதாக பல மிஷனரிமார்கள் அந்த வடகிழக்கு பகுதியாக இருக்கக்கூடிய திபெத் பகுதியிலிருந்தும் கூட பல கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் வந்து இந்த மலைவாழ் மக்களுக்கு என்று மருத்துவ பணி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து அங்கே ஒரு தொழுநோயை போக்க வேண்டும், லெப்ரசி மிஷன் ஒன்று ஆரம்பித்தார் 1950களிலே. ஆனால் 1947ஆம் ஆண்டு அந்த சுதந்திரம் அடைந்த பின்பதாக அவரவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு போக வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொன்னபடினாலே அந்த பகுதியை விட்டு அவர்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டார்கள். 1950களிலே அசாம் மாநிலம் திரிபுரா மாநிலத்தின் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நாடு பகுதியிலே அன்றைக்கு மாநிலமாக கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் அந்த மலைவாழ் மக்களுக்கு என்று அவர்கள் மருத்துவ சேவை அதிகமாக செய்து வந்தார்கள். ஆனால் மறுபடியும் தங்களுடைய நாடுகளுக்கு செல்ல வேண்டியது இருப்பதனாலே அன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் தங்களுடைய இடத்தை விட்டு தங்களுடைய சொந்த நாடுகளுக்கு அவர்கள் போய்விட்டார்கள். நீண்ட காலங்களுக்கு பின்பதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவமனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாலடைந்து போய்விட்டது. அது பல மலைகளினாலும் பல வெயிலுடைய தாக்கத்தினாலும்
யாருமே கவனிப்பில்லாத ஒரு சூழ்நிலை வந்தபோது அந்த மருத்துவமனை பாலடைந்து கீழே விழுந்து விட்டது. அதில் ஒரு 2-3 மிஷனரிமார்கள் வெள்ளைக்காரர்கள் மட்டும் அங்கே தங்கியிருந்தார்கள். அவர்களும் 1980 அவர்களும் தம்முடைய நாட்டுக்கு போய்விட்டார். 1990-91 நம்முடைய சிஎம்சியில் கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜில் மருத்துவராக பணியாற்றி முடிவு பெற்று வெளிவந்தார்கள் டாக்டர் விஜய் ஆனந்த், டாக்டர் மிஸ்ஸஸ் விஜய் ஆனந்த் மெரியாம், ஆன் மெரியாம் என்கின்ற திருமணமானவுடனே அவர்கள் 2 பேர் மருத்துவர்களாக பணியாற்றினார்கள். அவள் ஒரு நாள் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரே, இந்த உலகத்தில் நாங்கள் மருத்துவர்களாக நாங்கள் வெளியே வந்துவிட்டோம், இனி மருத்துவ சேவை என்ன செய்வது என்பதை அவர்கள் ஜெபித்து கணவன் மனைவியாக ஜெபித்த போது ஆண்டுடைய தரிசனம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது 2 பேருக்குமே முடிவு செய்தார்கள். அந்த சிஎம்சி மெடிக்கல் காலேஜோடு கூட தொடர்பு கொள்ளப்பட்ட போது, இப்படி 1950 ஆரம்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மிஷன், லெப்ரசி மிஷன் ஹாஸ்பிட்டல்லாம் விழுந்து போய்விட்டது, நீங்கள் அங்கே போய் சென்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால் நீங்கள் பாருங்கள், உங்களுடைய மருத்துவ சேவை நீங்கள் துவங்கலாம் என்று அவர்களுக்கு ஒரு செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டது. ஆகையினாலே அவர்கள் முடிவு செய்து 1991 டாக்டர் விஜய் ஆனந்த் அவர்களும் ஆன் விஜய் அவர்களும் 2மாக புறப்பட்டு அந்த திரிபுரா நாடு, அசாம் பகுதியில் அவர்கள் போய் பிறந்தார்கள். மிகவும் ஒரு ரிமோட்டான ஒரு மிகப்பெரிய ஏரியா, காடுகளும் மிகுந்த அடர்த்தியான காடுகள், காடுகளுக்குள்ளே செல்ல முடியாது, சூரிய வெளிச்சம் கிடையாது, மழை கிடையாது, தண்ணீர் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி வசதி கூட எதுவுமே கிடையாது. ஆனாலும் அந்த மிஷன் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தார்கள், அது சுக்குநூறாக உடைந்து சிதைந்து கிடைந்தது. உடனே அவர்கள் ஜெபம் பண்ணினார்கள், ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் எதுவாக இருக்கிறதோ அந்த சித்தத்தின்படி நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் திருப்பணி ஆரம்பிக்கலாம், ஆகினாலே உங்களுடைய சத்தத்தை நாங்கள் கேட்க நாங்கள் விரும்புகிறோம் என்று அவர்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அவர் அழைத்தார். இங்கே நீங்கள் வந்து மருத்துவ பணியை செய்யுங்கள் என்று அவர்களுக்கு ஆண்டவர் அவருக்கு ஒரு நல்ல ஒரு அறிமுகப்படுத்தப்படுகின்ற ஒரு செய்தி அவளுக்கு சொல்லப்பட்டது. 2 பேருக்குமா ஜெபித்தார்கள். அந்த இடத்துல தன்னுடைய பணியை ஆரம்பித்தார்கள். அந்த பணியை ஆரம்பிக்கும் பொழுது பல எதிர்ப்புகள் வந்தது. ஒருவேளை இன்றைக்கு கிறிஸ்தவ மிஷனரிமார்கள் மருத்துவ பணி செய்கிற பொழுது இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய கஷ்டம் இருக்கிறது. அன்றைக்கும் அவர்கள் அந்த பாடுகளை சந்தித்தார்கள். கிட்டத்தட்ட 350 ஏக்கரா கொண்ட ஒரு மலைவாழ் மக்கள் மத்தியில் மிகவும் அடர்த்தியான காடுகளில் போய் அவர்கள் தங்கினார்கள். தங்குவதற்கு கூட இடமில்லை. ஒரு ஷெட்டு மாறி போட்டு அங்கே தங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். நிறைய மக்கள் மருத்துவ படிப்பு படித்திருந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டும், வெளிநாட்டுக்கு சென்று மருத்துவம் படிக்க வேண்டும், இன்னும் பல காரியங்களை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு கூட விருப்பத்தோடு கூட அநேக மக்கள் செல்லுகிற காலங்களிலே அவர்கள் அங்கே ஒரு குடிசை போட்டு உட்கார்ந்து கொண்டார். திருமணமான சரிபடினாலே அவருக்கு குழந்தை பிறந்தது. குழந்தையை கூட படுக்க வைப்பதற்கு கூட அவருக்கு இடமில்லை. அதனால அந்த டாக்டர் மிஸ்ஸஸ் ஆன் என்ன செய்வார்களாம், அந்த பழங்குடியின மக்களை போல பின்னாடி ஒரு புடவையை கட்டி குழந்தையை அதை பின்பதாக வைத்துக் கொள்வார்கள். ஒரு கூடையிலே குழந்தை வைப்பது போல அப்படியே உட்கார்ந்து கொண்டுதான் தூங்குவார்களாம். படுக்கிறதுக்கு இடமில்லை, தண்ணி இல்லை, எலக்ட்ரிசிட்டி வசதி இல்லை. நல்ல படித்த டாக்டர்ஸ், டாக்டர் விஜயன் அவர்கள் ஒரு சர்ஜன், டாக்டர் ஆன் விஜயன் ஒரு அனஸ்தீசிஸ்ட். இப்படி 2 பேருக்குமாக அந்த ஒரு மூலையில் உட்கார்ந்து ஜெபிக்க அந்த இருக்கக்கூடிய பழங்குடி மக்களாம் இந்த இடத்த விட்டு நீங்கள் தயவுசெய்து நீங்கள் போயிருங்க என்று அவர்களை விரட்டி விடுவார்களாம். அவர்களுக்கு சரியாக உணவு கிடைக்கப்படவில்லை. இருந்தாலும் அவர்கள் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அப்படியே வந்து கொண்டிருக்கும்போது ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவள் கட்டின வீட்டை கூட அவர்கள் நெருப்பு வைத்து எரிந்து விட்டார்கள். 1992 ஆண்டவர் கொடுத்திருக்க தரிசனம் வீணாய் போய்விடாது, கிறிஸ்து எனக்காக ஜீவன் என்கிறதை டாக்டர் ஆன் அவர்கள் முடிவு செய்து கணவன் மனைவியாக அவர் பேசி தன்னுடைய மருத்துவ சேவையை ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கப்பட்ட பின்பு கடவுள் அவளோடு கூட பேசினார்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படவில்லை, நான் உங்களுக்கு வழியாக இருக்கிறேன், நான் உங்களுக்கு சத்தியமாக இருக்கிறேன், நானே உங்களுக்கு ஜீவனாக இருக்கிறேன். என்னுடைய ஜீவியத்தை நீங்கள் வைத்துக்கொண்டு இந்த இடத்துல நீங்கள் என்னுடைய சத்தியத்தை கேட்டு நடவுங்கள், என் வார்த்தையை நீங்கள் கீழ்ப்படி நடக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் பெற்றுக்கொள்வீர் என்கின்ற ஆண்டவருடைய அன்பும் கரிசனையும்
இரக்கமும் கொண்ட வார்த்தைகளை சொன்னபோது அவள் கேட்டு நடந்தார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு 28, 29 ஆண்டுகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்ட பின்பு ஒரு மிகப்பெரிய இன்னைக்கு மல்டி இன்டர்நேஷனல் லெவலுக்கு ஹாஸ்பிட்டல் என்கின்ற அளவுக்கு அது மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலாக கொண்டு வரப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அசாம் மாநிலத்தில் மகுந்தா என்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய மருத்துவமனையை கட்டியிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த மருத்துவமனையை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 1150 பெட்டுகள் இருக்கிறது. இன்பேஷண்ட் 14,000 பேர் இருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் வெளியிலிருந்து வரக்கூடிய அவுட் பேஷண்ட் ஒவ்வொரு நாளைக்கும் 3000 பேர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். 3000 மருத்துவ ஆபரேஷன்கள் செய்யப்படுகிறது. வருஷத்துக்கு 6000 குழந்தைகள் அங்கே பிறக்கிறார்கள். அவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலாக மாறுவதற்கு காரணம், அன்றைக்கு அவர் சொன்னார்கள், கடவுளே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தாளம், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பலன், நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனத்தை எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு நாங்கள் இங்கே உங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் இறுதி நாள் வரைக்குமாக கழிப்பதற்காக நாங்கள் பணியாற்றுகிறோம் என்கிறதை வைத்துக்கொண்டு அவள் பணியாற்றினார்களாம். 2004ஆம் ஆண்டு அந்த அசாம் மாநில மகுந்தா இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சரியான கல்வி இல்லையே. அதனால் கல்வி இல்லாத பொழுது அவர்கள் அங்கே 2 பேருமாக முடிவு செய்து மற்றொரு வெளிநாடுகளை அவர் தொடர்பு கொண்டு கிடைக்கக்கூடிய சலுகைகளை வைத்துக்கொண்டு 2004ஆம் ஆண்டு ஒரு பள்ளியை ஆரம்பித்தார்கள். இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் அளவுக்கு அது வளர்ந்திருக்கிறது. 2008ஆம் ஆண்டு அவர் நர்சிங் காலேஜ் ஒன்று ஆரம்பித்திருக்கிறார். இந்தியாவிலே போட்டி போடுகிற அளவுக்கு கிறிஸ்டியன் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் அங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 430 டாக்டர்ஸ் மேலாக பணியாற்றி கொண்டு வந்திருக்கிறார்கள். காடுகளும் மலைகளும் உணவு இல்லாமையும் தண்ணீர் கிடைக்காமலும் தங்குவதற்கூட இல்லாமல் இடம் இருந்தக்கூடிய அவளுக்கு 350 ஏக்கராவிலே கொண்ட அளவுக்கு இன்னைக்கு இந்தியா முழுதுமாக வந்து போகின்ற இந்த மல்டி இன்டர்நேஷனல் ஹாஸ்பிட்டலாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அவள் சொல்லுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று அவள் சொன்னார். அவர்கள் ஒரு சாதனை டாக்டராக அவளுக்கு சிஎம்சியிலே ஒரு நாள் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய விருதையும் அவள் கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் நெட்டில் போய் பார்க்கலாம். டாக்டர் ஆன் விஜயன் மகுந்தா ஹாஸ்பிட்டல் அசாம் என்று நீங்கள் போகும் பொழுது அவருடைய ஹாஸ்பிட்டலுடைய டெவலப்மெண்ட்டு அன்னைக்கு திருமணம் ஆன உடனே 1991ஆம் ஆண்டு அவர் போய் சேர்ந்தவர்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட 28, 29, 30 ஆண்டுகளாக பணியாற்றுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையை தியாகமாக கொண்டு கிறிஸ்துவை தங்களுடைய ஜீவியமாக கொண்டு வாழுகிறதை நாம் திருமுறையிலே ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை கொண்டு இன்றைக்கும் உலகத்தின் மக்களுக்கு மிகப்பெரிய முன்னோடிகளாக டாக்டர் விஜயன் ஆனந்த் அவர்களும் டாக்டர் மிஸ்ஸஸ் ஆன் விஜயன் அவர்களும் ஒரு மிகப்பெரிய ஆண்டுடைய திருப்பணியாளராக கிறிஸ்துவுக்காக வாழுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு வழியாக இருக்கிறேன், உன் வழியை மாற்றிக்கொள். நான் உங்களுக்கு சத்தியமாக இருக்கிறேன், உண்மையான வாழ்க்கை நீங்கள் வாழுங்கள். நல்ல ஜீவியம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜீவியத்தை நீங்கள் பெற்று வாழுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவனை வாழ்க்கை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் நானும் அந்த சாயலை பெற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்காக ஒரு மாற்றப்பட்ட ஜீவியமாக வாழ ஆண்டவர் நமக்கு அனைவரும் கிருபை செய்வாராக. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிற ஆண்டவர் நம்மை தொடர்ந்து அந்த பாதையிலே வழிநடத்த ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் நம்மை தாழ்த்துவோம். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. என்
என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போ உன்னை காத்திடுவேன். கலங்காதே என் மகனே, கண்மணி போ உன்னை காத்திடுவேன். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உமக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகளே. ஆமாண்டவரே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், உம்மையல்லாமல் எங்களுக்கு வேறு வழியும் இல்லை, சத்தியமும் இல்லை, வாழ்வும் இல்லை. ஆகையினாலே உம்மை நாங்கள் நெருக்கமாக நாங்கள் பற்றி கொண்டு இந்த உலகத்தை ஜீவித்து எங்களுக்கு காண்பித்த கடவுள், அந்த ஜீவித்தின் வாழ்விலே வளர்ச்சியிலே நாங்களும் வளர ஆண்டவரின் கருள் தாரும். இயேசு மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவுகள். கடந்த காலங்களிலே உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்ததைப் போல இந்த தொற்று நோய் பரவுதல் நிமித்தமாக நாடுகள் மூடப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம், சமயம் மூடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். ஆகினாலே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு நம்முடைய சபையின் வழியாக அநேக மக்கள் உதவிகள் செய்வதற்கு நீங்கள் உறுதுணையாகின்றீர்கள். அநேகம் பேர் இதற்காக நீங்கள் ஜெபித்தீர்கள். அநேகம் பேர் மக்களுடைய வாழ்வு கண்ணீர் துயரங்கள்லாம் துடைக்கப்பட வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் கொண்டு பொருளாகவும் பணமாகவும் நீங்கள் கொடுத்த உதவிகளுக்காக நன்றி பாராட்டுகின்றோம். அதை வைத்துக்கொண்டு சபையின் வழியாக நம்முடைய சபையில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் உதவி செய்தோம். ஒரு மாதத்துக்குண்டான குடும்ப செலவுகள், மருத்துவ செலவுகள் என்று அவர்களுக்கு உதவி செய்தோம். நம்முடைய திருச்சபை, முல்லை நகர் திருச்சபை, காலப்பள்ளி திருச்சபை, கீரநத்தம் திருச்சபை என்பதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்தந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழாக இருக்கக்கூடிய மக்களுக்கும் வசதி இல்லாத மக்களுக்கும் அவளுக்கு பொருள் உதவி செய்யப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சபையை சார்ந்தவர் மட்டுமல்ல, சபை அல்லாத பிற மக்களுக்கும் நாம் உதவி செய்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆலயத்திற்கு வருகை தந்து அவர்கள் பிற சபையின் மக்களும் வந்து உதவி பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருச்சபையுடைய ஆய்வு முறையில் உங்களுக்கு நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மக்கள் நம்முடைய திருச்சபையுடைய செயலாளரையும் பொருளாளரையும் தொடர்பு கொண்டு பணமாக பொருளாக நீங்கள் கொடுத்த உதவிகளுக்காக நன்றி பாராட்டுக் கொள்கிறேன். கடவுள் தாமே இதன் வழியாக அனைவரையும் அனைத்து வகையிலும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதனால் வருகின்ற வாரமும்
பல தரப்பட்ட மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. அதனாலே இன்னும் பல உதவிகள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதனால் இதை கருத்தில் கொண்டு சபை மக்கள் இன்னும் யாராவது திருச்சபையின் வழியாக உதவி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், செயலாளரின் தொடர்பு கொள்ளலாம், பொருளாளரின் தொடர்பு கொண்டு உங்களுடைய உதவிகளை எங்கள் மூலியமாக கொடுத்து இந்த கஷ்டப்படுகிற மக்களுக்கு நீங்கள் உதவி செய்யும்படி மீண்டும் உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது கட்டாயம் அல்ல. அதனாலே உங்களுக்கு விருப்பப்பட்டவர்கள் நீங்கள் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இந்த மாதம் முடிய ஒருவேளை இந்த ஊரடங்கு உத்தரவு தொடரும் பட்சத்தில் அவளுக்கு நாம் உதவி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனாலே சபை மக்கள் கருத்தில் கொண்டு உங்களை தொடர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்கவும் உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். திருமண அறிக்கை. நமது சபையை சேர்ந்த திரு எஸ் ஆனந்தராஜ் அவர்களின் மகள் ஏ மரியா ஜென்சி என்பவரும் சிஎஸ்ஐ கிரைஸ்ட் சர்ச் திருச்சி ரோடு திருச்சபை சேர்ந்த காலம் சென்ற திரு டேவிட் ராஜன் அவர்களின் மகன் செல்வன் டி வில்லியம் செல்லதுரை என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவருக்கு முதலாம் அறிக்கை. சிஎஸ்ஐ இமானுவேல் திருச்சபை சேர்ந்த திரு ஜி அற்புதமணி என்பவரின் மகன் செல்வன் ஏ ரிச்சர்ட் என்பவரும் சிஎஸ்ஐ இமானுவேல் திருச்சபை சேர்ந்த திரு காலம் சென்ற திரு ஜேம்ஸ் ரெனோ ஜாய் மாண்டல் அவர்களின் மகள் செல்வி ஜே ஊர்மிளா ஹெலேனா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த காலம் சென்ற அன்பரசு அவர்களின் மகள் செல்வி ஏ ஜமுனா ராணி என்கின்ற எஸ்ராணி என்பவரும் சிஎஸ்ஐ சென்ட் லூக் சர்ச் திருப்பூர் திருச்சபையை சேர்ந்த ஆர் பன்னீர்செல்வம் அவர்களின் மகன் செல்வன் கார்த்திக் என்கின்ற அனீஸ் என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இதற்கு முதலாம் அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த திரு அற்புதராஜ் அவர்களின் மகன் செல்வன் ஏ ஆலன் மில்டன் என்பவரும் சிஎஸ்ஐ சென்ட் பால் சர்ச் திருப்பூரை சேர்ந்த திருச்சபையும் சேர்ந்த பி லோர்து சேவியர் அவர்களின் மகள் செல்வி மார்கரெட் ஜெசிந்தா என்பவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் என்பதை அறிவிக்கிறேன். இவர்களை பற்றிதான திருச்சபையில் சேரக்கூடிய முடியாத திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாத நியாயமான தடை காரணங்களில் யாராவது அறிந்திருந்தால் சபை குருவானவருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கவும். இவர்களை பற்றிதான திருமண அறிக்கை அறிவிப்பு நம்முடைய ஆலயத்துடைய நோட்டீஸ் போர்டிலும் போடப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். திருமணத்தில் இணையப்பட போகிற இந்த மணமக்களுக்காக ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, திருமணத்தில் இணையப்பட போகிற மக்களுக்காக நாம் ஜெபிக்கின்றோம். இந்த திருமணத்தில் இணைக்கப்பட போகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் அறிந்து வைத்திருக்கிறேன். அனைத்து தடைகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் எல்லாவற்றையும் ஒழுங்கு செய்து நடக்கக்கூடிய திருமணத்தில் நீரும் கலந்து கொண்டு எந்த ஒரு தடையும் எதிர்ப்பும் இல்லாதபடிக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்க கடவுள் உதவி தாரும். மணமகன் இல்லத்தார் மணமகளின் இல்லத்தாருக்கும் மக்களும் அவர்களும் திருமணத்துக்காய் ஆயத்தப்பட ஆண்டவர் கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். நம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்லபிதாவே, ஆமென். இந்த வாரம் வருகின்ற காலம் முழுமையாக பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்களுக்கும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்காக ஒரு சிறப்பு பாடல் பாடப்படும். அதற்கு முன்பதாக அவளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபங்களை ஏறெடுப்போம். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உமக்கு நாம் நன்றி பாராட்டுகின்றோம். பிறந்தநாள் கொண்டாடுகிறவர்களுக்காகவும் திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களுக்கான ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. புதிய ஆண்டுக்குள்ளாக அடியெடுத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் தங்கள் வாழ்வில் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும்.
பிறந்தநாளுக்குண்டான சந்தோஷம் சமாதானத்தை கத்தர் கொடுப்பீராக. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர் வரைக்குமாக அனைத்து பேரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசிரிக்கிறோம். அதே போல திருமண ஆண்டு கொண்டாடுகிற மக்களையும் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். கத்தர்களையும் ஆசீர்வதித்து இந்த புதிய திருமண ஆண்டு அவர்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் பாக்கியங்களையும் கொடுக்கத்தக்கதாக கத்தர் கிருபை செய்வீராக. ஆயம் சார்பாக சபையின் சார்பாக அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கீர்த்தனையிலே 11வது பாடலை நாம் பாடுவோம். கீர்த்தனை 11வது பாடல். ஜெபம் செய்வோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, உயிர்த்தெழுந்தவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நீதாமே செயலாற்றி கொண்டு வருகிறதுக்காய் நாம் கூடான கொண்டு எண்ணியும் துதியும் ஸ்தோத்திரங்களையும் பெறெடுக்கிற சுவாமி, நீ நேற்று மீண்டும் என்றும் மாறாதவராக இன்றைக்கும் எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து உம்முடைய செயலை எங்கள் வாழ்க்கையிலே ஜீவன் வழியாக நீ தெரியப்படுத்தி கொண்டு வருகிற தெய்வக்காய் நன்றி பாராட்டுகிறோம். உம்முடைய சித்தமும் உம்முடைய விருப்பமும் எங்கள் வாழ்க்கையில தொடர்ந்து செயலாற்றி கொண்டே இருப்பதினாலே எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் எல்லாவற்றையும் நாங்கள் தாங்கிக் கொண்டு துன்பங்களோடும் துயரங்களோடும் நாங்கள் வாழ்ந்து பயணம் பெறுவதற்கு நீ நாமே உதவி செய்திருக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். குறிப்பாக இந்த இருண்ட காலங்கள், கடினமான காலங்கள் கூட ஆண்டவரை நாங்கள் வாழ்வதற்கு
நீர் எங்களுக்கு துணையாக இருந்தேன். எங்களை கரங்களை பிடித்து நடத்தி கொண்டு வந்தேன். சோர்வுற்ற நேரங்களிலே, பல சூழல்களை இழந்து போன நேரங்களிலே, கஷ்டமான நேரங்களிலே, ஆண்டவர் எல்லா விதமான கால சூழ்நிலையிலும் கர்த்ததாமே எங்களை இறுக்கமாக எங்களை பற்றி கொடுத்து, நான் உன் தேவன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலம் முழுமையாய் கர்த்தர் எங்களை தாங்கி பலப்படுத்தின தெய்வக்கான செலுத்துகிறோம். எந்த ஒரு சூழ்நிலை வந்த போதும், வலதுபுறமானாலும் இடதுபுறமானாலும் முற்புறமானாலும் பிற்புறமானாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் விழுந்து விடாதபடிக்கு கர்த்தர் எங்களுடைய கரங்களையும் எங்களுடைய வாழ்வையும் எங்களுடைய மனத்தையும் இறுக்கமாய் பிடித்து கொண்டு, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், பயப்படாதிருங்கள் என்று சொல்லுகிற உங்களுடைய வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தர் எங்களை தேர்ச்சி பலப்படுத்தின எல்லாம் தயவுக்காய் நன்றி பாராட்டுகின்றோம். ஆண்டவர் தாமே ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறேன். பலவிதமான கஷ்டங்கள் உண்டு, பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது, துன்பங்களின் வழியாக நான் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட நேரத்தில் கண்ணீர் துடைத்து எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்தி வந்திருக்கிறேன். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதியும் உழைக்கிற மக்கள், பாடுபடுகிற மக்கள், தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்கள், பல இடங்களுக்கெல்லாம் சென்று ஆண்டவரை பயணப்பட்டு தன்னுடைய தொழிலையும் உழைப்பையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையிலே பல தடைகள் இருந்த பொழுதும் வருகின்ற காலங்களிலே தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி மீண்டுமாக தங்களுடைய தொழிலையும் வியாபாரத்தையும் தங்களுடைய உழைப்பையும் பணியும் தொடரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்துமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஆஸ்வதியும் கொடுத்திருக்கிற பெற்றோர்கள், பிள்ளைகள், குடும்பத்தார் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாக சுகவீனத்தோடும் பலவீனத்தோடும் ஆண்டவரே மருத்துவமனையில் மட்டுமல்ல இல்லங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெரியவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். ஆண்டவரே, உடைய தருமொழினாலே நான் குணமானோம் என்கிற வேத வசன அடிப்படையிலே ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிற சுவாமி, கஷ்டத்தோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் பாடுகளோடும் நடக்க முடியாத அளவுக்கு, சாப்பிட முடியாத அளவுக்கு ஆண்டவரே பல்வேறுமான பிரச்சனைகளை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் அவரை தொடுவீராக, தொட்டு அவருக்கு வேண்டி நல்ல சுகத்தையும் பலத்தையும் தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் உடைய கருத்தில் கொடுக்கிறோம். கடந்த வாரத்தில் நாங்கள் கேட்டது போல அநேக மக்கள் ஒருவேளை பலவீனமாக இருக்கிறார்கள் என்கிற செய்தியை நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, அவருக்கு வேண்டி நல்ல சுகத்தையும் பலத்தை கொடுத்து ஆண்டவர் மீண்டுமாக தம்முடைய இல்லங்கள் வந்து சேர்வதற்கு கடவுள் பாராட்டின் எல்லாம் தயவுக்காய் நன்றி பாராட்டுகின்றோம். கர்த்தர் தொடர்ந்து அவளை பொறுப்படுத்திக் கொள்ளும். எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், திருமணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், படிப்புகளுக்காக ஜெபித்துக் கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் நம்முடைய திருப்பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீ நாமே தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்கிறாங்க. வெளி மாவட்டங்களில் வாழுகிறவர்கள், மாநிலத்தில் வாழுகிறவர்கள், இந்திய தேசம் முழுவதுமாய் வாழுகிறவர்கள் மற்றும் ஆண்டவரை வெளிநாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய ஒவ்வொரு திருச்சபை மக்கள் குடும்பத்தின் மக்களையும் இயேசுவின் நாமத்திலே நம்முடைய கரத்திலே நாங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவருக்கும் நீதாமே ஆதரவுகளை தந்து பாதுகாப்பை கொடுத்து பராமரித்து இம்மட்டுமாக வழிநடத்த ஆண்டவர் தொடர்ந்து எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குறிப்பாக சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள், முதியவர்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர்களை தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ள ஆண்டுதாமை கிருபை பாராட்டுகிறார்கள். இம்மட்டுமாய் வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். உண்மை இல்லாமல் நாங்கள் ஆண்டவரே நாங்கள் வேறு பாதையிலே செல்ல முடியாது என்று சொல்லி ஆண்டவரை கற்றுக் கொடுத்திருக்கிறாயினாலே உம்முடைய வழியை நாங்கள் பின்பற்றவும், நாங்கள் சத்தியத்துக்குள்ளாக நடந்து உம்முடைய ஜீவித்தை இந்த உலகத்திலே பிற மக்களுக்கு நாங்கள் எடுத்து காண்பிக்கக்கூடிய வழியை எங்களுக்கு தொடர்ந்து காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து ஆஸ்வதியும். குறிப்பாக இன்றைக்கு நாடு முழுவதுமாக கொண்டாடி கொண்டிருக்கிற அன்னையர் தினத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பெற்ற தாய்க்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மறைந்தவர்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்தி அவர்களை நாங்கள் வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இதனால் கூட ஆண்டவரே, இந்த முகநூல் வழியாக கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறோம். இசைக்கருவி வாசித்தவர்கள், பாடல்களை பாடினவர்களுக்கு நான் ஜெபிக்கிறோம். உடன் ஆயிரக்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்வீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நீடித்து நிலைத்திருப்பதாக.
முடிவு பாடலாக பாமாலை 354வது பாமாலை பாடுவோம். பாமாலை 354வது பாமாலை. பரிசுத்தமும் இரக்கமுள்ள எங்கள் அன்பு நிறைந்த தந்தையே, மீண்டுமாக உடைய திருப்பாதத்தை எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம். இம்மட்டுமாக உடைய வழியினாலும் சத்தியத்தினாலும் ஜீவித்தினாலும் வழிநடத்தின கடவுள் தொடர்ந்து வருகின்ற காலம் முழுமையாய் எங்களுக்கு நல்ல பாதையும் நல்ல எண்ணங்களையும் சிந்தைகளையும் மாற்றலையும் ஜீவனை கொடுத்து எங்களை வழியெடுத்த ஆண்டவர் தாமே அருள் பாராட்டும். மீண்டுமாய் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்து வழியிலே எங்கள் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தந்தையே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்துடனே புறப்பட்டு செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே, ஆமென்.